வணக்கம். என் பேர் பிரசன்னலட்சுமி. நாங்கள் வந்து மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்கள். இங்கே வந்து நாங்கள் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்திற்கோசரம் வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்னி அஸ்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து 3G கரெக்ஷன் சொல்லுவாங்க. எதுக்கு 3Gன்னு சொல்கிறாங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அது வந்து ஜிஞ்சர் கார்லிக், அதுக்கப்புறம் வீண் சில்லின்னு சொல்கிறதுனால 3Gன்னு சொல்கிறாங்க. இதோட பயன்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து நம்ம வந்து இயற்கை எதுனா தாவரங்களுக்கு வந்து இயற்கை உரமாக பயன்படுத்துறதோட பூச்சிக்கொல்லி மருந்தாவது பயன்படுத்துறது. இது வந்து எல்லா பூச்சிகளும் பயன்படுத்தலாம். இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி பயிர்களில் வந்து தாக்குதல் ஏற்படும். அதோட அறிகுறி என்னென்னா பயிர்களில் வந்து இலை, தண்டு பகுதி, கணு பகுதி, அதுக்கப்புறமா வந்து அதில் இருக்கிற இடத்துல எல்லாமே கழுத்து தண்டு பகுதி எல்லாத்துலேயும் பூஞ்சை வந்து வெள்ளை கலரில் காணப்படும், வெள்ளை நிறத்தில் காணப்படும். அதுக்கு வந்து இது வந்து அதிகமாக வீரியமான மருந்து அது செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் இலைகள் இருக்குல்ல, அதில் வந்து கண் வடிவத்தில் ஐ ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி புள்ளிகள் வந்து வரதை வந்து இது தடுக்குது. அது மாதிரி தோட்டக்கலையில் வந்து என்னென்ன இது இருக்கோ அதுக்கும் வந்து நோய்களுக்கு நம்ம நோய் இதுவாக பயன்படுத்தலாம், பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். இதை வந்து இது மாதிரி பயன்படுத்தும் போது பயிர்களில் வந்து மேக்ஸிமம் அதிகமாக என்ன வரும்னா தண்டு பகுதிகளை வந்து புழுக்கள் தாக்குதல் ஏற்படும். காய்ப்புழு, தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புழுக்கள் காணப்படும். அந்த புழுவை வந்து வேரோட கொள்றதுக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்டு புழு துளைப்பான்னு சொல்கிறோம்ல, அதை வந்து தண்டில் வந்து என்னென்னா புழுக்களும் அதோட முட்டைகளும் காணப்படும். முட்டைகளும் புழுக்களும் அதை வந்து கருக செய்கிறதுக்கும் இந்த அக்னி அஸ்திரம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து இதோட பயன்கள். இதை வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம், இது வந்து நம்ம எப்படின்னா அக்னி அஸ்திரத்தை வந்து இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இயற்கையாக நம்ம பயன்படுத்துகிற பஞ்சகாவியா, தசகாவியா, தேமூர் கரைசல் அது மாதிரி பயன்படுத்துகிறோம்ல, அதுக்கு வந்து இந்த அக்னி அஸ்திரத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்படி வந்து பயன்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா 1 லிட்டர் வந்து மாட்டுக்கோமியம் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து மண்பானையில் வந்து பயன்படுத்தலாம். அது வந்து நல்லது நமக்கு. பிளாஸ்டிக் இது மாதிரி பயன்படுத்துகிறோம், மண்பானையில் பயன்படுத்துகிற ரசாயனம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால இதில் வந்து என்ன ஆட் பண்ணுமோ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இதை 3ஐயும் வந்து அரைச்சி நல்லா அரைச்சிக்கிட்டு இதை வந்து இதில் பயன்படுத்தலாம். இது வந்து நான் இது மட்டும் பயன்படுத்துகிறேன். வேணும்னா நீங்கள் வந்து வேப்ப இலை, அதுக்கப்புறம் புகையிலை இலை, அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதையும் வந்து இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். என்ன செஞ்சிடணும், வெள்ளை துணி இருக்குல்ல, அதை மேலே போட்டு மூடிட்டு மூடி வச்சு வெயில் படாத இடத்துல 2 நாள் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், அந்த துணியில் வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி வச்சதுக்கப்புறம் இந்த இது மாதிரி நமக்கு வரும், கிடைச்சிரும். இந்த அக்னி அஸ்திரம் மாதிரி இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், சும்மாவே அப்படியே தெளிச்சு விடலாம். ஸ்ப்ரே பண்ணாலும் பயிர்களுக்கு அடிக்கலாம். இது வந்து எப்படி வந்து அளவுல வந்து நம்ம அடிக்கணும்னா இது வந்து 3 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா இந்த 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 10 to 15 ml அக்னி அஸ்திரத்தை அவ்வளவு போதும்.